சார் சார் மோகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சார் சார் ஜீரோ வாக்காளர்கள் அந்த வீடே இல்லாதவங்களுக்கு எப்படி இத்தனை ஓட்டு வந்திருக்கு சார் அதை பத்தி நீங்க சொல்லுங்க ஒரு மோகுல் காந்தி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சார் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டீடைலா பேசியிருக்காரு உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன சார் அதாவது மோகுல் காந்தி சொன்ன வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி அவர் பிரமாண பத்திரிகை கொடுத்துருக்கணும் அவர் அதை கொடுக்கல கொடுத்துட்டு இந்த கேஸே வச்சிருந்தா நாங்க அதுக்கான இது நாங்க பண்ணிருப்போம் அவரு கொடுக்கல நாங்க என்ன சொல்றோம்னா 1 வீக் அவருக்கு நாங்க டைம் தருது அதுக்குள்ள அவர் அந்த பிரமாண பத்திரிகையை கொடுக்கல அப்படின்னா மக்கள் கிட்ட நான் பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் ஆமா சரி சரி அதாவது அவரு வந்து தப்பு பண்ணிருக்காரு நீங்க பண்ணவே இல்லை ஆமா நீங்க கரெக்டா இருந்திருக்கீங்க அவர் வந்து ஒரு வாரத்துல தரல அப்படின்னா மக்கள் கிட்ட கண்டிப்பா அவர் மன்னிப்பு கேட்கணும் சரி இப்ப இந்த அமைச்சர் ஒருத்தர் அனுராக் தாக்கூர் அவரும் இப்ப அதே மாதிரி அலிகேஷன் வச்சிருக்காரு வயநாட்லயும் அப்படிதான் நடந்திருக்கு இங்கேயும் இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு அலிகேஷனா வச்சிருக்காரு இப்ப அவரும் பிரமாண தாக்கல் பண்ணணுமா நெக்ஸ்ட் क्वेश्चन சரி இப்ப இன்னொன்னு இப்ப மோகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா அந்த பத்திரிகை இது கேட்டார் டீட்டெயில நீங்க தர முடியாதுன்ட்டீங்க உச்ச நீதிமன்றம் கேக்குது நாங்க உங்களுக்கும் தர முடியாதுன்ட்டீங்க அப்புறம் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் கேட்கறாங்க தரவே முடியாதுன்ட்டீங்க கடைசியில உச்ச நீதிமன்றம் உத்தரவா போடுது 3 நாள்ல நீங்க உங்களோட இணையதளத்துல அப்டேட் பண்ணணும்னு அப்புறம் தான் கொடுக்குறீங்க 6 மாசம் கழிச்சு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அந்த அமைச்சருக்கு மட்டும் 6 நாள்ல கிடைச்சிச்சு அவர் எப்படி அவ்வளவு டீடைலா 6 நாள்ல எடுத்துட்டு வந்து பேசுறாரு வேற எதுவும் क्वेश्चन இருக்கா சார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன சார் ஆயிடுச்சு அரே சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி தர முடியும் என்ன பேசுறீங்க நீங்க சிசிடிவி ஓட்டு போடுறதுக்கு நிறைய பெண்மணிகள் உள்ள வருது மருமகள் உள்ளே வருது மாமியார் உள்ளே வருது சித்தி உள்ளே வருது குழந்தையார் உள்ளே வருது அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் தர முடியுமா என்ன நீங்க பேசுறீங்க சார் என்ன சார் புரியாம பேசிட்டு இருக்கீங்க அது என்ன சார் ரெஸ்ட் ரூமா இல்ல எதுவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூமா அது சிசிடிவி கொடுத்தா ஐயோ தப்பு அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ஓட்டு தானே சார் போடுறாங்க சரி நீங்க இவ்வளவு பண்றீங்களே ஒவ்வொரு பூத்துக்கு வெளியவும் அந்த ராணுவம் துப்பாக்கி ஏந்திய ராணுவம் இருப்பாங்கல்ல பேட்டி எடுக்க வராங்கல்ல பிரஸ் அப்ப பெண்கள் எல்லாம் போய் பேட்டி கொடுக்குறாங்க ஐயோ பெண்கள் வந்து பேட்டி கொடுக்க கூடாது மீடியால எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு போய் அந்த கேமரா எல்லாம் அடிச்சு நோக்கி இருக்கலாமே பண்ணிருக்கலாமே அப்புறம் சிசிடிவி வெளியிடவே கூடாதுன்னா எதுக்கு அங்க சிசிடிவி வைக்கணும் யார் வச்சது பெண்கள் வர இடத்துல எதுக்கு வச்சீங்க நீங்க சும்மா வச்சு இது குவாலிட்டி பாக்குறாரு போல நல்லா இருக்கா அப்படின்னு நீங்க ஏதாவது क्वेश्चन வச்சிருக்கீங்க